வெல்கம் டு விசுகோத்து வ்ளாக்ஸ். மக்களை இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறோம்டா? எங்கே நிற்கிறோம்? கைதடி அம்மாச்சியில் நிற்கிறோம். அம்மாச்சியில் நிற்கிறோம். அம்மாச்சி அப்பாச்சியா? அம்மாச்சி அப்பாச்சி மோட்டர் சைக்கிள். அதான் மோட்டர் சைக்கிள். நான் என்னென்னா இது லோ பட்ஜெட்டில் சாப்பிட்றதுக்காக வந்துக்கிறோம். சாப்பாடை பாருங்கள், இப்படி வாங்க, இப்படி கிட்ட அப்படி காட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாமா? இடியப்ப கொத்து. இது வந்து புட்டு. யாவா? இது வந்து 2 தோசை. மற்ற இது வந்து அவகடக்கிறா அவகாடோ ஜூஸ். இது 3 வந்து இன்றைக்கு நாங்கள் 4 வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுட் ரிவ்யூ. என்ன ஃபுட் ரிவ்யூ? லோ பட்ஜெட் இது. நீ எப்பீங்க அதோட எங்களோட இணைந்துக்கிறேன் வந்து நிவேன் வந்து இந்த இவரான ஆள். இவரும் சேர்ந்தா நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ சேல் பண்ணி நீங்கள் நினைப்பீங்க சில வேலை இவங்க வந்து பெரிய செஃப் தானே, பெரிய செஃப் தாமுவும் மற்ற செஃப் பட்டும் இருந்து ரிவ்யூ சொல்லின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஒரு சாதாரண ஒரு நாக்கு இருக்கிற ஆள் வந்து எப்படி இருக்குமோ அது விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு நாக்கு இருக்கிற ஆள் என்ன நாக்கில் படுமோ அதை வழியே சொல்லுவாங்க. அதை வந்து நான் சொல்ல போகிறோம். அப்புறம் நீங்கள் கொமெண்டில் வந்து கேட்கக்கூடாது பெரிய செஃப் தாமு செஃப் பட் இருந்து கொண்டு சவரி ஆக்கிற மாதிரி இருந்து கொண்டு டேஸ்ட் பார்த்து சொல்லி நிற்கக்கூடாது. தெரிஞ்சதை எங்களை பட்டாதான் நான் சொல்லுவோம். அவ்வளோதான். என்ன சாப்பிட்றதுக்கு நாக்கு இருந்தா காணுங்க. என்னது? சாப்பிட்றதுக்கு நாக்கு இருந்தா காணும். சாப்பிட்றதுக்கு நாக்கு இருந்தா காணும். இப்போ நாங்கள் தொடங்க போகிறோம். இப்போ வந்து 3 செட் சாப்பாடு ஆளுக்கு ஒன்று தூக்குவோம். நான் பிஸ்கெட் உடைக்கல. சரி, இப்போ நீ வந்து ஆயிரம் புட்டு வேணும். பொதுவாக சாப்பிடுவோம். இப்போ ஆளை ஒன்று வச்சிருப்போம். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ இது என்ன 3 ஸ்டோ வச்சிருக்கு? மழை 2 ஸ்டோ வைப்பாங்க. அது லவ்வர்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னபடியா ஆளுக்கு ஒன்று வச்சு ஆளுக்கு ஒரு ஸ்டோ. ஏன்னா சும்மா நாங்கள் பொடியல் வந்து இப்படி தூக்கி அப்படி தூக்கி பெக்கில் ஒரு கப்பில் அடிச்சுட்டு போகிறதுக்கு இருக்கட்டுமே வச்சா. சரி, இருந்துட்டு போட்டு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. சரி, முதலாவதாக வந்து நாங்கள் ஒருக்கா தோசை ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தோசை இது என்னென்னு சொன்னால் இப்போ வந்து எத்தனை மணி? இப்போ கிட்டத்தட்ட 3 மணியாக போயிட்டு சோறு தான் அனுப்பணும். வந்து நாங்கள் சோறு கிடைக்கல, அதனால் இருந்தது வந்து எடுத்துன்னு வந்தோம் தோசை. நினைக்கிறேன் கொஞ்சம் முந்தி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் கேமராவில் தெரியுறீங்க. ஆனால் அதுக்காக மோசமாக இருக்குல்ல, ஓகேயா இருக்குது. சாப்பிடுப்பேன். சூடு இல்லை, நல்லா இருந்துருக்கு. சூடு இல்லை, ஆனால் நான் மதியம் சாப்பிட வேண்டியது மதியம் சாப்பிட தான் இருக்கு. அப்படியே நாங்கள் என்ன உப்பு புள்ளிலாம் சரியா இருக்கா? சரியா? ஓகே, நல்லா இருக்கு. பாஸா? பாஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆக்கலாம். நல்லா இருக்கு. தோசையில் அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு. ஒரு ஃபுட் ரிவ்யூ செய்தால் ஒரு செஃப் மாதிரி தான் கரெக்ட் வேணும். குக் வித் கோமாளியில் குக் வித் கோமாளியில் தெரிஞ்சு அங்கே 1-2 வார்த்தை கன்சிஸ்டன்சி. மற்ற என்ன சொல்கிறாங்க? அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. அந்த ஸ்மெல் நல்லா வருது. அந்த ஆறாமலே அதெல்லாம் நல்லா வருது. ஆறிட்டு ஆனால் சம்பல் சூப்பராக இருக்கு. இந்த ஏன் செய்ய லேட்டானதில் கொஞ்சம் புளிக்கிற அன்மை இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. இது வந்து தேங்காய் பூ சம்பல் நல்லா இருக்கு. சம்பல் தேங்காய் பூலாம் போடும். ஏன் அவ்வளோ சம்பல் இருக்கு தெரியுமா? கருவேப்பிலை சம்பல், அந்த சம்பல் மாறி சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் அப்படியே புட்டு வந்து எங்களோட தேசிய உணவு. பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ புட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரிதானே? உண்மையிலேடா கன்சிஸ்டன்சி ஓரளவு சரியாக நினைக்கிறேன். வந்து உண்மையிலே புட்டு எந்த இடத்துக்குரிய சாப்பாடு தெரியுமா? கேரளாவிலேருந்து தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் கேரளாவிலேருந்து ஒத்து போகுது தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் கலக்கிற பாசியில் டோன் ஒத்து போகும். மற்றது அந்த சில சொல்லுகளே இருக்குது தெரியுமா? சில சொல்லுகளே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பாய்ப்போம். அதை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுகளை நீங்கள் கொமெண்டில் போடுங்க. ஆனால் சில சொல்லுகள் நாங்கள் மலையாள சொல்லுவோம், சில நான் பாவிச்சிருக்கோம். என்ன சொல்ல அதில் இருக்குது? ஒன்று சொல்ல அவனை கண்டு அவர் ஒன்றும் பறையலையான்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் பறையலையான்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் சொல்லலையா என்ற சொல்லுவாங்க. இப்போ அப்படியான சில சொல்லுகள் இருக்குது. இங்கிலீஷ் வார்த்தைகளும் எங்களை மாதிரி தான் அவங்க உச்சரிப்பாங்க. எங்களை மாதிரி தான் உச்சரிப்பாங்க. அப்போ என் தமிழாக்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க.
உதாரணத்துக்கு எங்கட சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க ஆபீஸ் இந்தியாவில் ஆபீஸ் பண்ணுவாங்க ஷார்ட் ஃபிலிம் ஆஃபீஸ் பண்ணுவோம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவோம் அது கேரளாலையும் ஷார்ட் ஃபிலிம் கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு மற்ற நாங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ்ன்னுவாங்க காலேஜ்ன்னுவாங்க நான் காலேஜ்னு சொல்லுவோம் என்ன சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் ஹிந்து காலேஜ் வேறு சொல்லாட்டி போயிருப்பீங்களா ஹிந்து காலேஜ் அப்படிதான் நான் சொல்லையில் போய்க்கிறேன்னு வச்சிங்கன்னா அது எந்த சொப்பு அடிக்கிற மட்டும் கொமெண்ட்டில் போடுங்க நீங்களே கொமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இருக்கிற ஆற்றுங்க போவங்களே எல்லாம் நீங்கள் கொமெண்ட்லேயே போட்டு கலரிக்கோங்க சாப்பிட்ற இடம் நல்லா இருக்கேன் சூப்பராக இல்லை உண்மையாக நல்லா காற்று வந்து இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க கைதடி பாலத்துக்கு கீழே இல்ல இங்க தள்ளி கைதடி அம்மாச்சி இருக்குல்ல அம்மாச்சி இல்ல இருக்கு அதான் அந்த அம்மாச்சி எங்க இருக்கு இப்ப என்னன்னு சொல்றது உங்களுக்கு ஏனியன் ரோட்டால வந்தீங்கன்னு சொன்னாரு அப்படியே வாங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய குளம் இருக்கு குளம் வராது குளம் இல்லை திணைக்களத்துக்கு முன்னுக்கு இருக்கு அம்மாச்சியில குறைந்த விலையில கிடைக்கும் இந்த புட்டு வந்து எவ்வளவு சொன்ன வேண்டாம் 150 ரூபா புட்டு 150 ரூபா இது வந்து இடியப்ப கொத்து பாத்தீங்கன்னா 140 ரூபா இது வந்து ஒரு தோசை வந்து 40 ரூபா உண்மையா நல்லா லேட் ஆயிட்டு நாங்கள் சாப்பிட்ற லேட் ஆயிட்டு நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு நாங்கள் வந்து மற்றாக்கள் மாதிரி நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டோம் உண்மையிலே நல்லா இருக்கு ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு ஃபுட் ரிவ்யூ செய்கிறவங்க வந்து நார்மலாக சும்மா அடிச்சுட்டு போயிடுவாங்க வர மாதிரி இருக்கு யாரையுமே சொல்லல சும்மா பொதுவாக நான் இது வெளிநாட்டில் நடக்கிறேன் சொல்லுவேன் இங்கே நடக்கிறது நான் ஒருத்தரையும் தாக்கிறேன் வெளிநாட்டில் பார்க்கறதே இல்லை இடியப்பத்துக்கு நாங்கள் பாய்வோம் குதிப்போம் இடியப்ப கொத்து இதுக்கு வந்து சம்பல் இந்த சம்பல் வந்து ஒரு கலர்ல இருக்கு இது வந்து இது நான் நினைக்கிறேன் வேற செத்த மிளகாயெல்லாம் பொரித்து போடுவோம் தெரியுமா செத்த மிளகாய் பொரித்து போட்டு இடிச்சிருக்கு இது நான் நினைக்கிறேன் நோமலா செத்தல் போட்டு இடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஆனா ஒரு டைப்பா வித்தியாசமா இருக்கு இது வேற இது அரைச்சது இது அரைச்சு எப்படி மூணு டிஃபரெண்ட் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கலர்ல இருக்கு இது டார்க்கான கலர்ல இருக்கு இது வந்து அரைச்சு அப்படி அந்த டயருக்குள்ள ஏதோ மாதிரி இருக்கு அப்ப என்ன சொல்லுது நல்லா இருக்குன்னு சொல்லுதா இல்ல அதுக்கு மேல இல்ல மூணுக்கே இது நல்லா மூணுல இதுதான் பெஸ்ட் மூன்று நல்லா நான் உண்மை சொல்றேன் 3 ஆராய் இது டைம் பிந்திட்டு சோறு இங்கே முடிஞ்சுது சோறுக்கு தான் வந்தனாங்க சோறு முடிஞ்சுது அதனால இதை எடுத்து சாப்பிட்னாங்க அவங்க சொல்லி தான் தந்தவங்க சூடாக இல்லை இப்படிய இதுக்கு இந்த இதுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு தான் தந்தவங்க நான் பரவாயில்ல தாங்கன்னா வேணுனாங்க இருந்தாலும் வந்து இது நல்லா இருக்கு நல்லா உண்மையான ஏசி ரூமுக்கு இருந்து சாப்பிட்றோம் நல்லா இருக்கு ஹோட்டல் சொல்லுங்க ஏசி ரூமுக்கு மரத்துக்கு கீழே இளையராஜாவில் பாட்டு உண்டு 2 விட்டு கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு நல்லா தான் இல்லை இது எங்கேயோ கேட்டுட்டாங்க அப்படியே மைண்டில் வந்து நான் எங்கே அப்போ இந்த தந்தத்தையும் நினைக்கிறேன் நாங்கள் எதை சொன்னாலும் பேசுவோம் வேணாம் நாங்கள் ஏதோ ஒரு பாட்டு தேவால பாட்டாக இருக்கலாம் ரோமாண்ட பாட்டாக இருக்கலாம் பாட்டாக யுவனாக இருக்கலாம் அதாவது பாட்டுன்னு போட்டு நீங்கள் எடுங்க உங்களுக்கு இருக்குமா உங்களுக்கு எந்த பாட்டு இருக்குமோ அந்த பாட்டு இது பெஸ்ட் இப்போ நாங்கள் அவகடக்கராக போகிறோம் சாரி அவகாடோ வந்து குடியன் அவகாடோ வந்து உண்மையிலே அவ்வளவு திக்கில்லை அவ்வளவு குடியன்றாலும் என்ன புட்டுக்கு அப்படிக்கிறாங்க இங்கே அப்படி வாங்கி முடியும் உண்மையிலே வந்து அவகாடோ அவ்வளவு திக்கில்லை வேறு வேறு இடத்த குடிச்சுக்கிறோம் திக்காக இப்போ சும்மா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குழையாக இருக்கு ஏன்னா அப்போ இல்லை ஒரு சொட்டு எடுத்ததுக்கு முழுக்க குடிச்சிடாங்கன்றான் டேஸ்ட் வேறு இருக்குது அவ்வளோ டேஸ்ட் இருக்குது ஆனால் அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அந்தளவுக்கு திக்கு இல்லை டேஸ்ட் டெக்ஸ்சர் சரியா இருக்கு திக்னஸா இது அவகாடோ ஜூஸ் இல்லையா ஓவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண
நீங்க இருக்கா பாருங்க. எங்கேயாவது இது என்ன ப்ளஸ் பண்ணுவாங்களா? செஃப் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. செஃப் நீங்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க செஃப். டேஸ்ட் டேஸ்ட் ஓகே. செஃப் நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. ஆனா நீங்கள் கொண்டு வாங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் திக்னஸாக இல்லை. திக்னஸ் தான் இல்லை. அதான் அவ்வளோதான். 8 மணிக்கு நல்லா இருக்கு. 8 மணி ஓகே. இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். என்னென்னு சொல்லிட்டோம். இப்போ சரியாக பசிக்குது. மிச்சம் என்ன செய்ய சாப்பிடலாம். போகிறோம்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம். சரியா? இப்போ நாங்கள் சாப்பிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டுக்காக ஒரு ஒரு நாகரிகத்துக்காக என்ன பொது வழியில் நாகரிகத்துக்காக ஒரு மெல்ல சாப்பிடணும். இதுக்கு மேல கேமரா ஆஃப் பண்ண பிறகு சண்டை நடக்குவீங்க. அது வேற விதமாக இருக்கு. வேறு விதமாக வேறு ரணகாலமாக இருக்குது. எல்லாம் பறக்குது. அதனால் நாங்கள் இதோடய நாங்கள் கட் பண்ணுறோம்.